வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும், அனைவருக்கும். இன்று நாங்கள் அனைவரும் மிகவும் கனிந்த மனத்துடன் எங்கள் அன்பு நண்பரும் யாழ் இந்துக் கல்லூரியில் 71-70 காலப்பகுதியில் ஒன்றாக படித்தவரும் ஓராயமாயம் நிறுவினர் மற்றும் வாழ்நாள் உறுப்பினர் தனஞ்சயன் அவர்களை நினைவுகூரும் இந்த அஞ்சலிகள் ஒன்று கூடியுள்ளோம். அவர்களின் மறைவு எங்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய இழப்பு. அறிவாற்றல், பண்பு மற்றும் மனிதநேய குணங்கள் கொண்ட சிறந்த நண்பனாக அவர் எப்போதும் நினைவில் நிற்பார். இன்று இந்த நிகழ்வில் அவருடன் பகிர்ந்த நினைவுகளை, அனுபவங்களை மற்றும் அவரின் வாழ்வின் சிறப்புகளை நாம் பகிர்ந்து கொண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். முதலில் சில நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்துவோம். அதன் பிறகு ஒவ்வொருவராக எங்கள் நினைவுகளை பகிரலாம். அனைவரும் தயவு செய்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலிக்கு அமைதியாக இருக்கவும். நன்றி அனைவருக்கும். இதில் நாங்கள் எவ்வாறு தனஞ்சயனுடன் இறுதி காலத்தில் இணைந்திருந்தோம் என்பதற்காக ஓராயம் அமையத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். ஓராயம் அமையம் என்பது சமூக முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு லாப நோக்கமற்ற நிறுவனம். ஓராயம் அமையம் உருவாகிய பின்னணியை பார்த்தால் நாங்கள் 6 ஆண்டுகள் பின்னோக்கி பயணித்தோம் என்றால் ஏப்ரல் 18ஆம் தேதி 2020 ஆண்டில் பெருந்தொற்று காலத்தில் உலகின் பல நாடுகளில் வாழும் நண்பர்களால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் சூம்பலியாக சந்தித்தோம். இதில் சிலருக்கு இந்த ஜூம் இணைப்பின் மூலம் 40 வருடங்களுக்கு பின் ஒருவர் சந்திக்கும் வாய்ப்பும் கிட்டியது. அன்று எங்களுடன் தனஞ்சயனும் இதே ஜூமில் இணைந்திருந்தனர். அடுத்தடுத்து சில வாரங்களாக மீண்டும் நாங்கள் ஜூம் வழியாக இணைந்தோம். ஒரு சில மாதங்களிலேயே உலகின் பல நாடுகளில் வாழும் நண்பர்கள் இணைந்து எங்கள் அனுபவத்தையும் அறிவையும் சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த ஓராயம் அமையம் தொடங்கப்பட்டது. ஓராயம் அமையம் உருவாகிய தொடக்க காலங்களில் தனஞ்சயன் வழங்கிய ஆதரவு மற்றும் உறுதுணை அளப்பெரியது. முக்கியமாக கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, விவசாயம், நீர்வள மேலாண்மை, சுகாதாரம், கழிவு மேலாண்மை மற்றும் இளைஞர் மேம்பாடு போன்ற துறைகளில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி சமூகத்தில் நிலையான மாற்றத்தை உருவாக்குவதுதான் எங்கள் ஓராயம் அமையத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த சிறு அறிமுகத்துக்கு பின்னர் நாங்கள் அஞ்சலிக்காக இணைந்துள்ளவர்களை ஒவ்வொருவராக அழைக்கின்றேன். முதலில் ஓராயம் அமையத்தின் செயலாளரும் இறுதி காலங்களில் தனஞ்சயனுடன் நெருங்கி பழகிய குமரவேல் நடராஜா அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். குமார். வணக்கம். சகலருக்கும் வணக்கம். விதியை யாராலும் வெல்ல முடியாது. எமது தொடர் தனஞ்சயன் அவர்களின் மறைவு நாம் எதிர்பார்க்காததொன்று. இப்படி வரும் என்று நாம் கனவிலும் நினைக்கவில்லை.
காலத்தினைத்தான் நாம் கடிந்து கொள்ள வேண்டியுள்ளது. புன்முறுவல் தவள முகம், பிறரை கவரும் தோற்றம், இனிய பண்பான பேச்சு, எந்நேரமும் சுறுசுறுப்பு, சேவை செய்யும் மனப்பாங்கு, அத்தனையும் அமைந்த ஒரு நண்பன் தனஞ்சயன். தனஞ்சயன் அவர்கள் 1958ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 8ஆம் நாள் இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த திருநெல்வேலி கிழக்கு ராமலிங்கம் வீதியில் காலஞ்சென்ற கந்தையா யோகம்மா தம்பதியினருக்கு அன்பும் ஆசீர்வாதமும் நிறைந்த புதல்வராக பிறந்தார். 5 சகோதரர்களுடனும் அன்பு, ஒற்றுமை, பாசம் நிரம்பிய சூழலில் வளர்ந்தார். குடும்பத்தின் மத்தியில் அவர் ஒரு அமைதியான சக்தியாகவும் அனைவராலும் நேசிக்கப்பட்ட ஒருவராகவும் விளங்கினார். பிறப்பிலிருந்தே அதீத புத்திசாலி தன்மையுடன் விளங்கிய இவர் விடாமுயற்சியினை கொண்டிருந்ததுடன் கருமமே கண்ணென வாழ்ந்து வந்தவர். நாயன்மார்கட்டு மகேஸ்வரி வித்தியாசாலையில் தனது ஆரம்ப கல்வியை பெற்று பின்பு போட்டித் தேர்வு மூலம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு சென்று தனது மேல் கல்வியினை 8ஆம் வகுப்பில் இருந்து தொடர்ந்தார். அதே வகுப்பில் நாங்கள் ஒன்றாக கற்றமையால், குறிப்பாக நான் ஒன்றாக படித்தமையால் இவர் எனக்கு அறிமுகமானார். அவரது சிறந்த குணங்கள் என்னை மிகவும் கவர்ந்திருந்தது. நாம் நண்பராகினோம். சிறு வயதிலிருந்தே நூல்களை கற்பதில் மிகவும் ஆர்வமுள்ளவராக இவர் இருந்தார். கதை புத்தகம் வாசிப்பது, நூலக சாலைக்கு செல்வது, அவரோடு சேர்ந்து நானும் அதே நூல்களை கற்பதில் ஒரு ஆர்வமுள்ளவனாக மாறியிருந்தேன். பல நூல்களை கற்றதனால் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாகவும் இவர் இருந்தார். அரசியல் இவருக்கு அத்துப்படி. இலங்கை, இந்தியா, உலக நாடுகளில் நடக்கும் அரசியலை அவர் இறுதி காலம் வரையில் வானொலி மூலமும், அவருக்கு கண் பார்வை இல்லாத போது வானொலி மூலமும் கேட்டு எல்லாவற்றிலும் தெளிவாக இருந்தார். சிறந்த மாணவனாகவும் திகழ்ந்தார். பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று பேராதனை பல்கலைக்கழகத்தில் பகுதியியல் துறையில் உயர்கல்வியினை தொடர்ந்தார். அவரது அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் அவரை கல்வியில் நன்கு மிளிரச் செய்தது. பேராதனை பல்கலைக்கழகத்தில் துணை விரிவுரையாளராக டியூட்டராக பணியாற்றிய பின்னர் அவர் மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்திலும் பணியாற்றும் வாய்ப்பை பெற்றார். எனினும் மேல் படிப்பினை தொடரும் ஆவலை கொண்டிருந்த அவர் அதற்கான வாய்ப்பு கிடைத்த போது 1984ஆம் ஆண்டு அமெரிக்கா சென்று தனது முதுநிலை படிப்புகளை மேற்கொண்டார். அமெரிக்கா மெயின் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து கல்வி கற்று 2 முதுநிலை பட்டங்களை பெற்றார். அவரது வாழ்க்கையின் முக்கிய சாதனைகளில் 2 முதுநிலை பட்டங்களை பெற்றமையாகும். கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எதனையும் செய்யலாம் என்பதை அவர் வாழ்க்கையில் நிரூபித்தார். 1997ஆம் ஆண்டு சிங்கப்பூருக்கு வந்த அவர் அங்கு தேசிய சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார். பின்பு மென்பொருள் பொறியியலாளராக சிங்கப்பூரிலேயே தனது தொழில் வாழ்க்கையை தொடங்கி முன்னேற்றம் அடைந்தார். சிங்கப்பூரில் அவர் இருக்கும் காலத்தில் ராதிகா அவர்களை திருமணம் செய்து கொண்டார். ஒரு தந்தையாக மட்டுமல்லாது சிறந்த வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் நண்பராகவும் அவர் திகழ்ந்தார். தனது 3 மகள்களையும் அன்பும் ஒழுக்கமும் நிறைந்த சூழலில் வளர்த்து உயர்ந்த பண்புகளும் நற்குணங்களும் கொண்ட இலட்சிய பெண்களாக உருவாக்கினார். 2007ஆம் ஆண்டு நியூசிலாந்துக்கு குடிபெயர்ந்து 2012ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து மெல்போர்ன் நகரில் தனது பொது வாழ்க்கையை தொடங்கினார். இங்கு மெல்போர்னில் இருக்கும் போது எனக்கு அவர் மீண்டும் அறிமுகமானார். 40 வருடங்களுக்கு பின்னர் அவரை சந்தித்து ஊராயத்திலும் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். தமிழ் மொழியிலும் எமது பண்பாட்டிலும் அவருக்கு இருந்த ஆழ்ந்த பற்றின் வெளிப்பாடாக
தனது 3 மகள்களும் 12ஆம் வகுப்பில் தமிழ் மொழியை படிக்க வேண்டும் என உறுதியாக வழிநடத்தினவர். அவரின் மகள்களை பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தில் செழிக்கச் செய்வதற்காக கர்நாடக இசை, நடனம், வயலின் போன்ற கலைகளை அவர்கள் கற்றுக்கொள்ள ஆவன செய்தார். இன்று அவரது நம்பிக்கைகளும் மதிப்புகளும் அவரது மகள்களின் வாழ்வில் தெளிவாக பிரதிபலிப்பதை நாங்கள் காணலாம். வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் நீண்ட நாள் உடல் குறைவு அவரை சோதித்தாலும் அவர் ஒருபோதும் மனச்சோர்வு உட்படவில்லை. எப்போதும் அடிக்கடி சொல்லுவார், இட் இஸ் ஓகே, இட் இஸ் ஓகே என்று சொல்லிக் கொள்வார். அவரது அன்பு மனைவியும் பிள்ளைகளும் அவரை அன்புடனும் பொறுமையுடனும் அர்ப்பணிப்புடன் பராமரித்தனர். அவர்கள் அளித்த அன்பும் ஆதரவும் அவரது வாழ்க்கையின் கடைசி நாட்களை அர்த்தமுள்ளதாக மாற்றியது. தனஞ்சயன் அவர்கள் பணிவு, நேர்மை, அறிவு மற்றும் அளவற்ற குடும்ப பாசம் கொண்ட ஒரு மனிதர். அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அமைதியான சாதனை காவியம். அவர் அதிகம் பேசாவிட்டாலும் ஆழமாக பலரின் இதயங்களை தொட்டவர். சமூக தொண்டில் அக்கறை கொண்டிருந்த அவர் தான் நோயிட்ட போதும் தன்னை ஓராயம் என்னும் சமூக நலன் பேணும் அமையத்தில் ஆயுட்கால அங்கத்தவராக இணைத்துக் கொண்டார். ஓராயம் அமையத்தின் மூலிகை தோட்டம் அவருக்கு பிடித்த ஒரு திட்டம். அடிக்கடி மூலிகை தோட்டங்களை பற்றி அவர் கேட்டுக்கொள்வார். இன்று அவர் எங்களுடன் இல்லை என்றாலும் அவரது நினைவுகள் என்றும் எங்கள் இதயங்களில் உயிரோடு வாழும். அவர் விதைத்த அன்பும் மதிப்புகளும் அவரது குடும்பத்தின் வழியாக என்றும் தொடரும். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். வணக்கம். நன்றி குமரவேல். மிகவும் மனதை தொட்ட ஒரு ட்ரிபியூட்டை வழங்கியிருந்தீர்கள். அடுத்ததாக லண்டனில் இருந்து வேந்தனர் இளங்கி, அவரும் நெருங்கி தனஞ்சயனுடன் நெருங்கி பழகிய ஒரு நண்பர். இளங்கி, இது உங்களுக்கான நேரம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தனஞ்சயன் அவர்களின் மறைவு எமக்கு ஒரு ஆழ்ந்த மனவருத்தத்தை தந்தது. தனஞ்சயனுடனான எனது பழக்கம் 1971ஆம் ஆண்டு நாம் யாழ் இந்து கல்லூரிக்கு அனுமதி பெற்று சென்ற போது தொடங்கியது. 71லிருந்து 77 வரையான அந்த 7 வருட காலப்பகுதியில் தனஞ்சயன் எங்கள் வீட்டை தாண்டித்தான் யாழ் இந்து கல்லூரிக்கு செல்ல வேண்டும். அவரை அந்த 7 வருட நினைவுகள் தான் என்னிடம் அதிகமாக உள்ளது. துரதிர்ஷ்டவசமாக நாட்டுச் சூழல்களால் 77க்கு பிறகு 83 பின் நாம் உலகின் பல பாகங்களிலும் சிதறுண்ட நிலையில் அவரை இறுதியாக 81ஆம் ஆண்டுதான் நான் யாழ்ப்பாணத்தில் சந்தித்ததாக நினைவு. அதன் பின்பு 40 வருடங்களின் பின்பு ஓராயம் அமையத்தை சரியாக 6 வருடங்களுக்கு முதல் ஏப்ரல் 18 தொடங்கிய காலை நண்பர்கள் சிலருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கதைத்த போது அவருடனும் உரையாட சந்தர்ப்பம் கிடைத்தது. எமது பாடசாலை நினைவுகளை சிந்திக்கும் போது தனஞ்சயன் மிகவும் ஒரு அமைதியானவர். ஆழமான சிந்தனையும் அமைதியான குணமும் அடக்கமான பண்பாடும் கொண்டவர். இது அவர்களின் பெற்றோர்களின் வளர்ப்பிலிருந்து வந்திருக்க வேண்டும். அவரின் தாய் தந்தை இருவரும் ஆசிரியர்கள் என எண்ணுகின்றேன். ஆகவே அந்த ஆரம்ப காலத்திலேயே தந்தை தான் படிப்பித்த கல்லூரியிலேயே மகனையும் வைத்து படிப்பித்ததாக தனபாலசிங்கம் கூறினார். பாடசாலையை விட வெளியில் எனக்கு தனஞ்சயனுடனான தொடர்பு இந்த நாவல்கள், கதை புத்தகங்களை பரிமாறிக்கொள்வதில் தொடங்கியது. யாழ் இந்து கல்லூரியில் என்னுடன் அந்த காலத்தில் படித்த நண்பர்களில் இருவர், நண்பர் கிரிதரன், நண்பர் தனஞ்சயன் இருவரும் வாசிப்பு பழக்கத்தில் மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள். தனஞ்சயனின் தந்தை சற்று கட்டுப்பாடும் ஒரு ஒழுங்குமுறையிலும் ஒரு ஆர்வமிக்கவர். ஆகவே அவரிடம் புத்தகங்களை எடுக்கும் போது அவர் அந்த புத்தகங்களை திருப்பி பெறுவதில் மிகவும்
பக்குவமாக பாவித்து பெற வேணும் என்ற கொள்கையை உடையவர். நானும் அந்த சிறு வயதிலே அந்த கொள்கையை கொண்டேன். ஆகவே என்னிடம் இருந்த நாவல்களை அவரிடம் கொண்டு போய் கொடுத்து அவரிடம் இருந்து பெறும்போது அவரின் தந்தையையும் சந்தித்து உறவாடக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அவரின் தமையன் ஜெயச்சந்திரனும் எனது மைத்துனர் மாமாவின் மச்சான் எமது வீட்டிலிருந்து யாழ் இந்து கல்லூரியில் படிக்கும்போது அவர் டென்டிஸ்ட் என்ற பண்ணவர், இவரும் அவரும் வந்து கதைப்பார்கள். தனஞ்சயன் பாடசாலையில் மிகவும் அமைதியான மாணவர். அவர் சாரணியர் இயக்கத்திலும் சேர்ந்து சமூக சேவையில் ஈடுபட்டவர். அவரை நான் ஏற்றுக்கொள்வது, நாம் கூறுவதற்கு அவர் எதிர்ப்பாக திருப்பியாக வாக்குவாதங்கள் செய்வது இல்லை. மிகவும் அமைதியாகவும் அன்போடும் பழகக்கூடியவர். அவரை ஒரு பாடசாலையிலும் ஒரு சிறப்பான மாணவராக இருந்தார். பின்பு அவர் பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம் சென்ற பின்பு எமக்கான தொடர்புகள் குறைந்து விட்டது. நாம் வெவ்வேறு கொழும்புக்கு நான் சென்றேன், அவர் கண்டிக்கு சென்றார். அதன் பின்பு நாட்டை விட்டு நாம் வெளிக்கிட்டு விட்டோம். ஆனால் 40 வருடங்களின் பின் 2020 அவரை தொடங்கிய போது, நாம் இங்கு ஓராயம் தொடங்கிய போது, அவர் எமது மெல்பர்ன் டைம் கிட்டத்தட்ட இரவு 11 மணிக்குத்தான் நாம் மீட்டிங் தொடங்குவோம். அன்றைய காலப்பகுதியில் மீட்டிங் 4 மணித்தியாலங்கள் எடுக்கும். அப்பொழுது குமாரவேல், தனஞ்சயன் அவர்கள் அதிகாலை 3 மணியும் இருப்பார்கள். இப்பொழுதுதான் அறிகின்றேன், தனஞ்சயன் அவர்கள் அந்த சமயத்திலேயே சில உடல்நல சுகவீனங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்பதை அறிகின்றேன். தற்சமயம் குமாரவேலின் கதைகளை கேட்கும்போது, பொதுவாக நம்மில் பலர் பொது வேலைகளில் வந்த பின்பு 1 மணித்தியாலத்துக்கு மேல் ஒரு பொறுமையாக ஒரு இடத்தில் இருந்து நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுவது குறைவு என்பது எனது ஒரு பார்வை. அவ்வாறான சூழலில் தனஞ்சயன் தனக்கான சில உடல்நல பாதிப்புகள் உள்ள சூழலிலும் எங்களுடன் தொடக்க காலத்தில் 2020-21 காலப்பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த நேரம் பிந்திய நிலைமையிலும் இம்முடன் இருந்து எமக்கு ஒரு ஆதரவு தந்தவர் என்னும் போது அவரின் உளப்பாங்கை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனெனில் மாணவ பருவத்திலிருந்து நாம் வெளியேறி குடும்ப வாழ்க்கை, பொது வாழ்க்கை, வேலைகள் என்று ஓடும்போது ஒருவரின் குணாதிசயங்கள் அந்த சமூக சேவையில், பொது வாழ்க்கையில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை அவரின் அந்த அர்ப்பணிப்பு காட்டியது. அந்த அர்ப்பணிப்புக்கு ஓராயமும் நண்பர்கள் ஆகிய நாமும் கடமைப்பட்டுள்ளோம். இந்த வகையில் 2-3 தடவை நான் அவருடன் தொலைபேசியில் கதைத்துள்ளேன். சில விடயங்களுக்காக எல்லாரும் பங்கு பெற்ற வேண்டும், எல்லாரும் இதில் இணைந்து இயங்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன். ஆனால் அவர் அமைதியாக இருப்பார். ஆனால் எந்த இடத்திலும் அவரின் சுகவீனம் பற்றி நான் அறிந்திருக்கவில்லை. துரதிர்ஷ்டவசமாக இறுதி காலத்தில் தான், தற்சமயம் அவரின் இறப்புக்கு பின்புதான் அவரின் சுகவீனங்களை பற்றி அறிய முடிந்தது. ஒரு நல்லவர், அமைதியானவர், அடக்கமானவர், குடும்ப பாசம் மிக்கவர், சகோதரர்கள் மேல் பண்பு மிக்க பாசம் மிக்கவர். தற்சமயம் குமாரவேல் கூறியவாறு அவர் 3 பெண் பிள்ளைகளையும் அந்த இன்று தமிழ் ஏன் என்று கேட்கின்ற இளைய சமுதாயத்தின் மத்தியிலே 12ஆம் வகுப்பு வரை தமிழை படிக்கச் செய்கின்ற அந்த ஆர்வத்தையும், அது அவரின் தந்தை தாயிலிருந்து வந்திருக்க வேண்டும். அவர்களை வளர்த்த விதம், அவரின் மனைவி அவரை இறுதி காலத்தில் முழுமையாக இருந்து பராமரிக்க குமாரவேல் கூறினார். ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நண்பர் 67 வயதில் காலமாகிவிட்டது. ஒரு வருத்தத்துக்குரியது. நாம் எல்லோரும் ஒரே ஒத்த வயதுடையவர்கள். எம்முடன் இருந்த நண்பர்களில் ஒருவர் 10 வருடங்களுக்கு முதலே காலமானார். அப்பொழுது நமக்கு அது தெரிந்திருக்கவில்லை. மகேசன் என்ற ஒரு நண்பர். பின்பு அண்மையில் 2 வருடங்களுக்கு முதல் குமாரதேவன் என்ற ஒரு நண்பர் காலமானார். ஆனால் இவர்கள் இருவரிலும் விட தனஞ்சயன் எமது ஓராயம் அமையத்தில் இணைந்து ஆயுட்கால உறுப்பினராக இருந்த நிலையில் காலமாகி உள்ளதை ஓராயம் மனவருத்தத்தோடு அவருக்கு எமது நன்றியையும் எமது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் குடும்பத்தாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தானமும் தர்மமும் என்றும் நம்மை காக்கும். தானமும் தர்மமும் தலைமுறையை வாழ்விக்கும். அவர் தாய் தந்தையர் செய்த தான தர்மங்கள் அவர்களை வாழ்வித்தது. இன்று எம்மில் பலர் பல நாடுகளில் சிதறுண்டு வாழ்ந்தாலும் எமது பெற்றோர்கள் செய்த புண்ணியங்கள் எம்மை காத்து வருகின்றன. அவ்வாறே நாம் செய்கின்ற புண்ணியங்களும் நமது அடுத்த தலைமுறையை காக்கும். அந்த வகையில் தனஞ்சயனின் செயற்பாடுகள் அவரின் மகள்மார் மனைவிக்கு துணையாக நின்று அவர்கள் வாழ்வில் வெற்றிகள் அடைய வழிவகுக்கும் என்று கூறி, எனது நண்பன் தனஞ்சயனின் ஆத்மா இறைவன் திருவடி நிழல்களில் அமைதி கண்டிட பிரார்த்தித்து
எனது தனிப்பட்ட முறையிலும் ஓராயும் அமையம் சார்பாகவும் எமது ஆழ்ந்த இரங்கல்களை அனைவருக்கும் தெரிவிக்கின்றோம். ஓம் சாந்தி. நன்றி இளஞ்சை, நன்றி. உமது ட்ரிபியூட் வார்த்தைகள் வந்து தனஞ்சயனின் குணாதிசயங்களை அவ்வளோ ரிஃப்ளெக்ட் பண்ணுற அந்த விஷயங்களை அழகாக எடுத்துரைத்திருந்தீர்கள். நன்றி. அடுத்ததாக தயாநிதி, எமது ஓராயம் அமையத்தின் தலைவர், அவரை ஓராயம் சார்பான இரங்கல் அஞ்சலியை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு தனஞ்சயனை 72ஆம் ஆண்டிலிருந்து 76ஆம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 4 வருடம் ஒன்றாக படித்தது. அவர் மிகவும் நல்லவர், எல்லோராலும் விரும்பப்படுகின்றவர். பின்பு பிரதனியாவிலே நாங்கள் மீட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அவ்வளவு நாங்கள் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியில் இருந்தபடியால் அவரை மீட் பண்ணுவது ஆற்றுக்கு இங்காலையும் மாட்டுக்கு அங்காலையும் இருந்தபடியால் நாங்கள் அவ்வளவு மீட் பண்ணுறது குறைவாக இருந்தது. ஆனால் எப்பொழுதும் அவர் ஒரு அமைதியான மிகவும் நல்ல நண்பர். ஓகே, நான் இப்பொழுது அந்த ஓராயத்தினுடைய கண்ணீர் அஞ்சலியை வாசிக்கிறேன். தனஞ்சயன் அவர்களின் மறைவு செய்தியை கேட்டு நாம் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தோம். இது அவரது குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, அவரை அறிந்த அனைவருக்குமே ஈடு செய்ய முடியாத இழப்பு. எமது ஆருயிர் நண்பன் தனஞ்சயன் இன்று நம்முடன் இல்லை என்பதை நம்பவே முடியவில்லை. இது எமது வாழ்வில் நாம் சந்திக்கும் மிகப்பெரிய சோகம். நாங்கள் பள்ளியில் ஒன்றாக படித்து பழகிய நாள்கள் எம் நினைவில் நிழலாடுகின்றது. தனஞ்சயன் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பார். கோபம் இவரை கண்டு பொறாமை கொள்ளக்கூடிய சுபாவம் கொண்டவர். கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்ய தயங்காத உத்தமமான உள்ளம் கொண்ட ஒரு பிறவி இவர். 7 நாடுகளில் வாழும் எமது பள்ளி வகுப்பு தோழர்களை இணைத்து நாம் நடத்தும் ஓராயம் அமையத்தின் மெய்நிகர் நிகழ்வுகளில் மெல்போர்ன் நேரம் இரவு 2 மணிக்கு பிறகும் துயிலாது பங்கு கொண்டு எங்களை எப்போதும் ஊக்கப்படுத்தி எமது திட்டங்களுக்கு ஆலோசனையும் ஆதரவும் தந்த ஒரு ஆயுட்கால உறுப்பினர். இன்று நாம் ஒரு பெரும் தோழனை, உண்மையான இதயம் கொண்ட அங்கத்தவரை இழந்து நிற்கிறோம். அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூற வார்த்தைகளே இல்லை. காலன் அவரது உயிரை காவு கொண்டது. அவர் குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, அவரை அறிந்த அனைவருக்குமே ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவரது மறைவு எமது தோழமை வட்டத்தில் பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிறர் போற்றும் நற்பண்பு மிக்க 3 மகள்மாரை சிறந்த கல்வியறிவுடனும் தமிழ் மொழி ஆளுமையுடனும் வளர்த்தெடுத்து இவ்வுலகிற்கு வழங்கி தனது இலட்சிய பாதையில் தடம்புரளாது வாழ்ந்து காட்டியவர் தனஞ்சயன். கல்வியங்காடு செங்குந்தா இந்து கல்லூரி, நாயன்மார்கட்டு மகேஸ்வரி வித்தியாசாலை, யாழ் இந்து கல்லூரி, பேராதனை பல்கலைக்கழகம் போன்ற கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்கும் வேளையில் சிறந்த திறமையான சாதனையாளராக திகழ்ந்தவர். எந்தவிதமான சண்டை சச்சரவுகள், தேவையற்ற கேளிக்கைகள், நையாண்டி கூத்துக்களில் ஈடுபடாதவர். அதிகமான நூல்களை தொடர்ந்து வாசித்தமையினால் தெளிவான அறிவும் பரந்த பொதுநோக்கும் பெற்றவர். சமூகத் தொண்டில் ஆர்வமாய் ஈடுபட்டு கல்லூரி வாழ்க்கையில் சாரணியத்தில் சேர்ந்து சேவை செய்தார். இவர் எமது நாட்டின் போர்ச்சூழலால் இலங்கையில் இருந்து குடிபெயர்ந்து சிங்கப்பூர், அமெரிக்கா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் வாழ்ந்து இறுதியாக கடந்த 10 வருடங்களாக ஆஸ்திரேலியா நாட்டில் மெல்பேர்ன் பகுதியில் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். தனஞ்சயனை நாம் பல வருடங்களின் பின்னர் எமது ஓராயம் அமையம் தொடங்கிய 2020ஆம் ஆண்டிலிருந்து ஜூம் நிகழ்வுகளில் கண்டு கதைத்து மகிழ்ந்து வந்தோம்.
இம்மாத இறுதியில் நடக்கவுள்ள எமது ஓராயம் அமையத்தின் வருடாந்த பொதுக்குழு நிகழ்வில் தனஞ்சயனும் பங்கு பெற்றுவார். கண்டு உரையாடி மகளெல்லாம் என ஆவலுடன் இருந்தோம். ஆனால் காலம் இரக்கமின்றி அவரை எம்மிடமிருந்து பிரித்துவிட்டது. அன்பு, அமைதி, எளிமை மிக்க நல்லதொரு நண்பனை நாம் இழந்து விட்டோம். தனஞ்சயனின் பூதவுடல் மறைந்தாலும் அவரின் நற்பண்புகளால் அவர் இன்றும் எம் நினைவுகளில் வாழ்வார். தனஞ்சயனின் துணைவியார் அவர்களே, வள்ளுவன் வகுத்த வாழ்க்கை துணைநல இலக்கணத்துக்கு இலக்கியமாக வாழ்ந்த தனஞ்சயன் அவர்களின் இழப்பு தங்களுக்கு பேரிழப்பே ஆகும். குடும்பத் தலைவனை பிரிந்து வருந்தும் உங்களுக்கு எங்கள் அனுதாபத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆதரவும் அன்பும் காட்டிய அருமை தந்தையை இழந்து துயரிட்டிருக்கும் மகள்மார் மூவருக்கும் எங்கள் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த துயரமான நேரத்தில் தனஞ்சயனின் சகோதர சகோதரியர், குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை எமது ஓராயம் அமையம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தனஞ்சயன் அவர்களின் ஆன்மா இறைவன் இணையடி நிழலில் அமைதி அடைந்திட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி, நன்றி தயாநிதி. அடுத்ததாக நாங்கள் தனஞ்சயனின் குடும்பத்தில் இருப்பவர்களை ஒரு சில வார்த்தைகள் இங்கு பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குமார், நீங்கள் பெயர்களை சொன்னீங்க என்றால் மகள் நிவேதிதா நிற்கிறீங்களோ? ஓ, நிற்கிறேனாங்களோ? தேங்க்யூ. நான் அப்பா பற்றி நீங்கள் எல்லாம் அன்பாக பேசியதற்கு மனமார்ந்த நன்றி கூற விரும்புகிறேன். உங்கள் அந்த அந்த வெரி வெரி கைண்ட் வேர்ட்ஸ் நீங்கள் இப்போ நீங்கள் அப்பா, எனக்கு தெரியும் அப்பா இவ்வளவு சந்தோஷமாக இருப்பார் என்று எனக்கும் அக்காவுக்கும் அம்மாவுக்கும் நல்லா தெரியும். எங்களுக்கும் ஒரு கொஞ்சம் ஆறுதலும் ஒரு நிம்மதியையும் அளித்தது இதனால். இந்த கஷ்டமான நேரத்தில் உங்கள் ஆதரவும் நினைவுகளும் எங்களுக்கு மிகுந்த ஒரு பலமாக இருக்கிறது. நன்றி என்று கூற விரும்புகிறேன். தேங்க்யூ. நன்றி, நன்றி, நன்றி. நிவேதிதா நம்மளோட பேர். நன்றி நிவேதிதா. உங்களை பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சேன மெதியா நீங்க நன்றி. நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஆட்களுக்கு முதல் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம். ஏனென்றால் அவையில் கன நேரம் எங்களோட இணைந்திருக்க வசதி இருக்குமோ தெரியல. இதில் நீங்கள் பல பேர் இணைந்திருக்கிறீங்கள். எனக்கு எல்லாரையும் தெரியல, குமாரதாசனை தெரியுது. குமாரதாசன், நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் அவரோட நெருங்கி பழகின நண்பர் என்ற முறையில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் குமாரதாசன். நான் மெல்பர்னில் தான் இருக்கிறேன். தனஞ்சயனோட ஒரே காலத்தில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு ஈடுபட்டு ஒரே வகுப்பில் 8ஆம் வகுப்பில் சேர்ந்த இருக்கிற நண்பன் குமாரவேல், இளஞ்சை இவர்களோடு சேர்ந்து படித்து வரும் மாணவன். அதற்கு முதலே அவர்களது குடும்பத்தோடு எனக்கு தொடர்பு இருந்தது. எப்படி என்று சொன்னால், எனது ஆரம்ப கல்வி களியங்காட்டில் இருக்கிற செங்குந்தா இந்து கல்லூரியில் தான் என்னுடைய ஆரம்ப கல்வியை பெற்றிருந்தேன். அந்த வேளையில் தனஞ்சயன் அம்மாவிட்ட படிக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது. தனஞ்சயனது தாயார் அங்குதான் ஆசிரியராக பணிபுரிந்திருந்தார். அவர்கிட்ட படிக்கின்ற வாய்ப்பு இருந்தது. தனஞ்சயனின் வீடு கடந்து தான் என்னுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். நானும் களியங்காட்டில் தான் இருந்தேன். நான், பாபுவும் நானும் அயலவர்கள். ஒரு 4-5 வீடுகள் தான் எனக்கும் பாபுவுக்கும் இடையில இடைவெளி இருந்தது. பாபுவும் நம்முடைய வகுப்பிலே தான் ஒன்றாக சேர்ந்தார். என்னுடைய தந்தையார் அவர் ஒரு பண்டிதர்.
அவரும் தனஞ்சனின் தகப்பனாரும் ஏற்கனவே அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள். அந்த வகையிலே இந்து கல்லூரியிலே சேர்ந்த முதல் நாளிலே அவர்கள் இருவரும் அங்கு சந்தித்து பேசிக்கொண்டதோடு எம்மையும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி விட்டார்கள். ஒரே பாதையிலே சென்று வருகின்ற வாய்ப்பு இருந்தது. அன்று தொடங்கிய அந்த நட்பு 76ஆம் ஆண்டு வரை அவர் அங்கே கல்லூரியிலே கல்வி பயிலும் வரை தொடர்பு இருந்தது. 8ஆம் வகுப்புக்கு பின்னர் டிவிஷனில் நாங்கள் மாறியிருந்தாலும் காண்கின்ற வேளையிலே சந்திக்கின்ற பேசுகின்ற வாய்ப்புகள் இருந்தது. அதனை விட நானும் அவரும் சாரண இயக்கத்திலே சேர்ந்திருந்தோம். 71ஆம் ஆண்டிலேயே சேர்ந்திருந்தோம். பிரேமச்சந்திரன் அண்ணன் ஹரிச்சந்திரா அவர்கள், இங்கே இருக்கின்ற எனது மூத்த சாரணர் புவனேந்திரன் அவர்கள், இவர்களோடு சேர்ந்து நாங்கள் சாரண இயக்கத்திலே பயிற்சி பெற்று அதிலே பங்கு கொண்டிருந்தோம். எனக்கு சாரண இயக்கத்திலே இருந்த கட்டுப்பாடுகள், இருந்த இறுக்கங்களுக்கு எம்மில் பலர் அதனை ஈடுகொடுக்க முடியாமல் நாம் பல வேளைகளில் கோபித்து சினந்து எல்லாம் நாம் செயற்பட்டிருப்போம். நான் தனஞ்சய் நம்மோடு இருந்த வேளையிலே எத்தனையோ சோதனைகள் வந்த வேளையிலும் கூட தனஞ்சனிடம் இருந்த அந்த அழகு என்று சொல்வதா, அவரது இயல்பு என்று சொல்வதா எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதையும் சகித்துக் கொள்கின்ற மனப்பான்மை, எத்தனை துன்பம் வந்தாலும் சகித்துக் கொள்கின்ற ஒரு மென்மையான போக்கு கொண்ட, அதிர்ந்து பேசாத, எல்லாரிலும் மிக கண்ணியத்துடனும் அன்புடன் நடந்து கொண்ட இயல்பு கொண்டவர் தனஞ்சயன். ஒரே வயதை ஒத்தவர்கள். புவனேந்திரனுக்கு தெரியும், கேம்புகள் என்று போகின்ற பொழுது அங்கே நாங்கள் தடிகளாலும் கயிறுகளாலும் இந்த கஜெட்ஸ் என்று சொல்வதை செய்வோம், கட்டுவோம். அங்கே எமக்கு சீனியராக இருக்கிற பேட்ரோல் லீடர்ஸ் அல்லது குரூப் ஸ்கவுட் லீடர் வந்து அவைகளை பார்த்துவிட்டு அவை இறுக்கமாக இல்லை என்று சொல்லி அவ்வளோத்தையும் கையினாலே அசைத்து பார்த்துவிட்டு திருப்பி எல்லாத்தையும் செய்யும் கொண்டு சொல்லிவிட்டு போவார்கள். அந்த வேளையிலே உண்மையிலே அவர்கள் போன பின்னர் நாம் கோபத்தினாலே எம்எல்ஏ அவர்களை திட்டி ஏசிக்கொண்டு எம்எல்ஏ பேசிக்கொண்டிருப்போம். ஆனால் தனஞ்சயன் எதுவுமே செய்ய மாட்டார். அவர் பேசாமல் எல்லாத்தையும் கழட்டி போட்டு பழையபடி முதலில் இருந்து செய்வோம் என்று தானே தொடங்கிடுவார். அவ்வாறு இந்த எதையும் பொறுத்து கொள்கிற மனப்பான்மை அந்த வயசிலே, அவரது அந்த சின்ன வயசிலேயே அவர் அதை சகித்து கொண்டு போகிற தன்மையை நான் கண்டு வியந்திருக்கிறேன். அது வளர வளர அவர் இன்னும் அதில் மென்மையானவராக, மிக மென்மையானவராக, இவர் ஏற்கனவே நீங்கள் பலரும் கூறியது போல எவருடனும் அவர் கோவப்பட்டு நான் கண்டதில்லை, எவருடனும் அதிர்ந்து பேசியதை நான் கண்டதில்லை, எவருடனும் முகம் முறித்து பழகியதை கூட நான் காணவில்லை. அவ்வாறு நல்ல ஒரு இதயம் கொண்டவராக வாழ்ந்திருந்தார். ஆனால் காலம் 76ஆம் ஆண்டுக்கு பின்னர் எமக்கு பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கவில்லை. நான் யாழ்ப்பாணத்திலேயே எனக்கு தொழில் கிடைத்து அங்கேயே தொடர்ந்து வாழுகின்ற நிலைமை ஏற்பட்டது. அதனால் தனஞ்சயனை நான் சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. மெல்பர்னிலே கடந்த 25 ஆண்டுகளாக நான் இருக்கின்றேன். ஆனால் தனஞ்சயன் எனக்கு இங்கே இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்தது 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நண்பர் குமாரவேல் மூலம்தான் கிடைத்தது. இடையிலே 4 வருடங்கள் நான் மெல்பர்னில் இருக்கவில்லை. நான் குயின்ஸ்லாண்டுக்கு சென்றிருந்தேன். அதனாலோ என்னவோ தனஞ்சயன் இருந்த செய்தி எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் தனஞ்சயன் இங்கே இருக்கிறார் என்று அறிந்து குமாரவேலன் உதவியினால் நான் ஒரு தடவை அவரது வீடு சென்று அவரது மனைவியை பிள்ளைகளை கண்டு அளவலாவுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. பின்னர் தான் தெரியும் அவரது மனைவியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நான் இருந்த காலத்திலே அவர் இங்கே கல்வி கற்றார் என்பது. எனது இன்னொரு நண்பனின் மிக நெருங்கிய உறவினர் என்பதும் பின்னர் அறிந்து கொண்டேன். அந்த வகையிலே அவர்கள் இன்னும் நெருக்கமாக எனக்கு மிக அண்மித்ததாக வந்தார்கள். அவர் இன்னும் இருப்பார், இன்னும் கொஞ்ச காலம் அவரோட பழகலாம் என்று எண்ணியிருந்தோம். வேறும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் தனஞ்சயனின் குடும்பத்தையும் சந்திக்கின்ற பழகின்ற வாய்ப்புகள் கிடைத்தது. அது இவ்வளவு விரைவாக தனஞ்சயன் நம்மை விட்டு போவார் என்பதை நான் எப்பவுமே எதிர்பார்த்திருக்கவில்லை. அவர் சற்று சுயநலமாக இருக்கிறார் என்று தெரியும். ஆனாலும் இத்தனை தூரம் இத்தனை விரைவாக அவர் நம்மை விட்டு பிரிவார் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை. ஒரு மிக நல்ல அருமையான ஆத்மா. அவரது குடும்பத்தினரை அறிவேன். அவரது அண்ணன், அக்கா, தங்கை, தம்பி அனைவரையும் அறிவேன். அவர்கள் அனைவரும் சிட்னியிலே இருக்க அவர் இங்கே மெல்பர்னிலே தனியனாக தனது குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தவர். அத்தகையவர் அவரது பிரிவு நண்பர்களாகிய எமக்கு மட்டுமல்ல, அந்த 3 இளம் பிள்ளைகளுக்கும் அந்த தாய்க்கும் எத்தனை தூரம் கவலையானது என்பதை எண்ணுகின்ற பொழுது மிக்க வேதனையாக இருக்கிறது. இன்னும் அவர் இருந்திருக்க வேண்டியவர். இருந்தாலும் அதான் நான் அவரது இறுதி சடங்கின் இடத்திலே சொன்னது போல முதல் தடவையிலே ஏஎல்ஏ பாஸ் பண்ணி பல்கலைக்கழகம் போன அதே விரைவினை
இந்த உலகத்தை விட்டு செல்வதிலும் பிரிந்து விட்டாரோ என்று எண்ண தோன்றுகிறது. அவரது நினைவுகளை சுமந்து அவரது நினைவுகளின் வழியிலே நாமும் அவர் காட்டிய வழியிலே தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இந்த உராயம் என்ற அமைப்பிலே இணையவர்களும் இணைந்து அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவரது ஆத்ம சாந்திக்காக உங்கள் அனைவருடனும் சேர்ந்து நான் பிரார்த்திக்கின்றேன். அவரது துணைவியாருக்கும் பிள்ளைகளுக்கும் எனது மனமார்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவிக்கின்றேன். அவரது சகோதரங்கள் குடும்பத்தினருக்கும் எனது அனுதாபங்கள். நேற்றிருந்தவர்கள் இன்று இல்லை என்பது இந்த உலகின் இயற்கை. அதனை புரிந்து கொண்டு விளங்கிக் கொண்டு இந்த இழப்பினை தாங்கிக் கொள்வோமாக. நன்றி. நன்றி குமாரதாசன், அருமையான வார்த்தைகள், உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தைகள். அடுத்ததாக ஆஸ்திரேலியாவிலிருந்து அவரது உறவினர்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் கதைக்கலாம். ஏனென்றால் எங்களோட நண்பர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பதையும் நான் விரும்புகின்றேன். வேறு யாராவது ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அவற்ற நண்பர்கள் உறவினர்கள்? ஜெயச்சந்திரன். டாக்டர் ஜெயச்சந்திரனா? நீங்கள் ஏதாவது வார்த்தைகள் பேசுவதா பேசலாம். இப்ப அவர் இல்லை போல. இல்லையா குமார்? அவர் இருந்தவர் இப்ப போயிட்டார். டாக்டர் பரம் அவரும் இல்லை. அவரும் இல்லையா? ஓகே. தேவலிங்கம். சந்திரமோகன். வணக்கம். தேவலிங்கம். வணக்கம் வணக்கம். நீங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தேங்க்யூ வெரி மச். தனஞ்சயன், நான் யாழ்ப்பாணம் இந்திய கல்லூரியில் நான் முல்லைத்தீவில் இருந்து அப்போ ஹாஸ்டலுக்கு வந்தபோது 8ஆம் வகுப்பில் நினைக்கிறேன். எனக்கு பக்கத்தில் இருந்த அருமையான நண்பர். யூ கேன் இமேஜின், அந்த நேரத்தில் முல்லைத்தீவிலேருந்து வீட்டை விட்டு நான் ஹாஸ்டலில் வந்துட்டு கேட்க உள்ள சேலஞ்சஸ் இருந்திருக்குன்னு தானே. அப்போது கூட எனக்கு மிகவும் பக்கத்தில் இருந்து ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு அருமையான நண்பர். நான் எல்லாம் ஒரு அந்த வயதுக்குரிய சாதாரண மாணவனாகத்தான் இருந்தேன். ஆனால் தனஞ்சயன் அவரை வயதுக்கு மேலாக அவருடைய அறிவாற்றல் சம்பந்தமான கருத்துக்கள், சம்பாஷணைகள் எல்லாம் கொஞ்சம் மேலாகத்தான் எப்போவுமே இருந்திருக்கும். அமைதியான அந்த நண்பரை இழந்து நிற்கிறோம். அவர் பிரதரியாவில் பக்கத்தில் இருந்தவர் கூட நிறைய பழக முடியவில்லை. மெல்பர்னில் கூட அவர் சுகமில்லாமல் இருந்தவர் என்று தெரியும். மொழியை எனக்கு போய் ஒரு நாள் மீட் பண்ண முடியவில்லை. அவர் கொஞ்சம் நோத்தில் இருந்தவர். ஆனால் அவருடைய ஞாபகம், அவர் என்றும் மதிப்புக்குரியவர். ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன். நன்றி. நன்றி தேவலிங்கம். சந்திரமோகன். Yeah, so few words. Very sad to hear the loss. இந்த ஞாபகங்கள் வந்து because அவர் also திருநெல்வேலியில இருந்தபடியே கல்யாங்காலில் we had a lot of contacts during the college days. As I said, நானும் இந்த பிரதரும் கூட பிரதரோட very close. தனஞ்சயன். We exchange a lot of storybooks. நாவல்கள் சொன்ன மாதிரி படிச்ச நாங்கள். But character-wise, as you all, everyone said, very quiet, very intelligent. நிறைய அறிவு, அவருடைய வயசுக்கு மீது அறிவு தேவலிங்க சொன்ன மாதிரி நல்ல கதைச்ச நல்ல சந்தோஷமா அவருடைய விவாதிக்கலாம். பட் வித்தவுட் எனி anger. But after college பிறகு 76 பிறகு I lost touch. But நல்லா ஓராயம் ஃபவுண்டேஷனால I think 6 years ago you all brought everyone together. That's the time I came to see him again through the meetings. Unfortunately, as Ulanja said, I didn't know he was sick. Sydney Melbourne touch illa. And the Kumaravelam, you had a lot of chance to be close to him. But very sad to hear this intelligent person, committed person passed away early.
could have stayed for another 10 more years or 50 more years. But anyway, we'll pray for his peaceful and afterlife. And then all our condolence to the wife and the children. It looks like they are going through a difficult time, but we'll support them. That's all I can say. Thank you. நன்றி நன்றி சந்திரமோகன், அருமையான வார்த்தைகள். அடுத்ததாக எங்களுக்கு வகுப்பாசிரியராக இருந்தவரும் ஒராயம் ஃபவுண்டேஷன் பேட்ரனாயும் இருக்கிற ஆறுமுகசாமி மாஸ்டர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் சொல்லுமாறு அழைக்கின்றேன். மாஸ்டர், நீங்கள் ஒரு அன்மியூட் பண்ணி போட்டு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பழைய மாணவர்கள் பற்றி அவருடைய முன்னேற்றமும் சிறந்த வாழ்க்கையை பற்றி நல்ல நல்ல விஷயங்கள் வந்து கொண்டிருக்கும் நாட்களில் சடுதியாக ஒரு துக்ககரமான விஷயம் அறியக்கூடிய இருந்தது. மிகவும் வருத்தப்பட்டேன். ஒரு சிறந்த வாழ்க்கையில் மிகவும் முன்னேற்றம், தன் முயற்சியாலேயே கூடிய முன்னேற்றம் அடைந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக இருந்த ஒரு மாணவன் நம்மிடம் இல்லை என்பதை அறிந்து பெரிதும் கவலைப்பட்டேன். மேலும் அவர் எங்கள் சங்கத்தில் ஒரு கால மெம்பராகவும் பல விஷயங்களை முன்னுக்கு நின்று எடுத்து நடத்தியவரும் என்பதை அறியும் பொழுது இன்னும் கவலை கூடியது. அவருடைய முன்னேற்ற பாதையில் முழு விஷயமும் இக்கூட்டத்தில்தான் என்னால் அறிய முடிந்தது. அதனால் என் கவலை மிகவும் இன்னும் கூடியது. எல்லாம் இறைவன் தலையில் பழியை போட்டுவிட்டு நாங்கள் மேலும் அவர் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் எனது ஆழ்ந்த நலவட்டங்களை தெரிவித்துக் கொண்டு மேலும் முன்னேற முயற்சிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மாஸ்டர். மேலே இந்த நேரத்தில் உங்களோட வார்த்தைகள் எங்களுக்கு கூட பழைய நினைவுகளையும் கொண்டு வருது. எங்களுக்கு நாங்கள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு உங்களோட வகுப்பாசிரியாக நீங்கள் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைவு கொண்டு வருது தனிஞ்ச இழப்பு. இதில் ஆஸ்திரேலியாவிலிருந்து வேறு யாரும் எனக்கு தெரியாது, வேறு யாரும் உறவினர்கள் யாரும் இருந்து ஏதாவது வார்த்தைகள் சொல்லணும்னா நீங்கள் முன் வந்து பேசலாம். இப்போ மருமக்கு யாரையும் தெரியுமா அந்த ஆஸ்திரேலியாவில் வேறு நாங்கள் இருக்கிறார்கள்? கருணானந்தன் பாபு நிற்கிறாரோ? கருணாஸ் ஐஃபோன் இருக்கிறது பாபுவா? அறிவழகன் இருக்கிறாரோ? அறிவழகன் என்ற பேரை காண இல்லை. அரவின்ன்றது அவன் தனஞ்சேன் கசனாக இருக்கணும். அரவின், டாக்டர் அரவிந்த். நீங்கள் முன் வந்து வேறு யாரும் கதைக்கு இல்லைன்னு நாங்கள் ஒரு தடவை வேறு ஆக்களுக்கு கூப்பிடலாம், அதுக்குத்தான் கேட்குறேன். BSO மாதிரி இருக்கிறார். BSO விஎஸ் நீங்கள் கதைங்க. விஎஸ் அன்மியூட் பண்ணி போட்டு கதைங்க. விஎஸ். ஆமாம், விஎஸ் கேட்குது. இப்போ கதைங்க.
நினைக்கிறேன் நாங்கள் எல்லாரும் 8ஆம் வகுப்புல தான் ஜப்பான்ல சேர்ந்த நாங்கள். அந்த நேரம் எங்கண்ட வகுப்புல தான் வந்து சேர்ந்திருப்பார் நினைக்கிறேன். நாங்கள் IB-ல இருந்த நாங்கள் பேருந்து நான் நினைக்கிறேன். பேந்தவரை நான் யூனிவர்சிட்டியில நாங்கள் யூனிவர்சிட்டி போன பிறகு நான் 2-3 தரம் அவரை யூனிவர்சிட்டி கோயில்ல சந்திச்சேன். நான் பேருந்து ஆஸ்திரேலியாலையும் ஒருக்கா சிட்னிலையும் அவரை சந்திச்சு கதைச்சேன். நான் வெரி குவைட்டான ஆள் தானே, ஆனால் நல்ல அறிவு இருந்தது. நீ அவர் ஒரு நாளும் நேம் அண்ட் ஃபேமுக்கு பின்னால தெரிகிறீர்களே, அவர் தந்த முயற்சியும் ஆக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற இதுவும் இருந்ததோடைய அவர் அதுக்காக ஒரு புகழையோ இதுகளையோ தேட விரும்ப இல்லை. அவர் விரும்பக்கூடிய ஆளும் அல்ல. சில வழி அவர் பல புத்தகங்கள் எல்லாம் வாசித்தபடியால் அந்த தெளிவு அவருக்கு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்ப எங்கள்ட பேட்சில பார்த்தீங்கள் என்றால் மகேஸ்வரன், குமாரதேவன், ப்ரொஃபசர் விக்னேஸ்வரன், இப்ப தனஞ்சயன் 4 பேர் மறைந்திருக்கணும். இப்ப கொஞ்ச நாளுக்கு இடையில எல்லாரும் அநேகமா எல்லாரும் நாங்கள் உண்டா ஸ்கூல்ல சேர்ந்து உண்டா வந்தாக்கள். அதனால அவர் சுகம் இல்லாம இருந்தது எனக்கு அவர்கிட்ட மறைவுக்கு கிட்ட மறைவோட தான் எனக்கு அந்த நியூஸ் கிடைச்சது. அல்லது நான் மெல்பர்னுக்கு போயிருக்கல அவரை போய் சந்திச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியல அவருக்கு. நான் தெரியும் மெல்பர்ன் நான் இருக்கிறாருண்டா நல்ல சுகம் இல்லாம இருக்கிறாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. மற்றபடி அமைதியான ஆள். அவற்ற குடும்பத்துக்கு ஒரு இழப்புத்தான். அவர் எவ்வளவு யங்கில இறந்தது. ஆனால் சில இதுகளை நாங்கள் தீர்மானிக்க முடியாது தானே. அவற்ற சோல் வெரி பியூர் சோல். ஸோ அவற்ற அடுத்த பிறப்பு ஒரு நல்ல இடத்துல அமையும் என்று பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. நன்றி விஎஸ். பவானி இருக்கிற சிஸ்டர் பவானி மோகனதாஸ், நீங்கள் இருக்கிறாங்க. பவானி, நீங்கள் ஏதாவது வார்த்தைகள் அன்மியூட் பண்ணி போட்டு கதைக்க வேண்டாம். பவானி, அவங்க நினைக்கிறேன் அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக போச்சாதான் கதைக்க இல்லாதண்டு. ஓகே, நாங்கள் இதில் நோர்வேல இருந்து ரமணன் ரெண்டு இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் அன்மியூட் பண்ணி போட்டு. கேக்குதாப்பா? ஆமாம், கேட்குது. சொல்லுங்க. நான் தொடங்க முதல் மறந்தாலும் நான் தனஞ்சயன் போனது எனக்கு ஒரு பெரிய இழப்பு மாதிரி. அது உண்மையா ஷாக் கேள்விப்பட்ட உடனே. ஆனபடியான என்னுடைய தனிப்பட்ட முறையில அவருடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அவருடைய சகோதரங்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வாங்கி தனஞ்சயனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை பற்றி கொஞ்சம் சொல்லும். நானும் தனஞ்சயனும் ஒரே வயதுதான். 58ல பிறந்தது. தனஞ்சயன் சில மாதங்களுக்கு எனக்கு இளமை. ஒரே நேரத்துல பிரதேனியால நான் சென்ட் ஜான்ஸ்ல இருந்து என்டர் பண்ணேன். 2 பேரும் பிரதேனியால எங்களுடைய படிப்பை ஆரம்பித்த நாங்கள். நான் விவசாய பீடத்துல இருந்தேன். தனஞ்சயன் மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. அந்த டைம்ல எனக்கு அவரை பற்றி அவரோட அவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கே இல்லை. ஆனால் எங்களுடைய படிப்பு முடிந்த காலத்துல 4 வருடங்களுக்கு பின் அவர் அசிஸ்டன்ட் லெக்சரர் அங்க தொடங்கிக்கல. நானும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது படிப்பிக்கிறதுக்கு. என்னுடைய அங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்ல நானும் அங்க படிப்பிச்சேன். அந்த டைம்ல நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல ரூம்மேட்ஸா இருந்த நாங்கள். அந்த குறிஞ்சி குமரன் கோயில் அங்க மேல உச்சியில இருக்குது பிரதேனியால. அங்க
அந்த கோயிலுக்கு பின்னால ஆக்கள் இருக்கிறதுக்கு 2 ரூம்ஸ் இருந்தது. அதுல நானும் தனிஞ்சேனும் மற்றும் சில நண்பர்களும் அந்த இடத்தை ஷேர் பண்ணி அங்க இருந்து நான் சமைச்சு சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரி. பிறகு 81 நாங்கள் எங்களோட படிப்பு முடிஞ்சது. 83 அந்த கலவரம் தொடங்கின போது மற்ற நண்பர்கள் எல்லாரும் அங்கிருந்து போய்விட்டார்கள். ஆனா நானும் தனிஞ்சேனும் தான் மிச்சம் அங்க. அப்ப அங்க சனம் வந்து எங்களை தாக்க வந்து விட்டார்கள். அந்த நேரத்துல நாங்க 2 பேரும் அந்த இடத்தை விட்டு ஓடி போய் காட்டுக்குள்ள இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. 2 பேரும் அங்க வந்து எங்களோட இடத்த உடைச்சு எரிச்சு அந்த இடம் நாங்க இருந்த ரூம்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு. பிறகு நாங்கள் கீழே இறங்கி வந்து அப்புறம் யூனிவர்சிட்டியில எங்களை ஒரு பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சிருந்தார்கள். 2 கிழமை அங்க இருந்தோம். அதற்கு பிறகு நான் தொடர்ந்து அங்க இருந்த தனஞ்சயன் தன்னுடைய வேலை 2 வருஷம் முடிந்ததுக்கு பிறகு அவர் அதுக்கு பிறகு வீட்டு அங்க இருந்து போய்விட்டார். அதுக்கு பிறகு எனக்கு தொடர்பு இருக்கே இல்லை. அது மட்டக்களப்புல படிப்பிச்சதும் எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு 84 கடைசியில நான் எனக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி செய்யறதுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மெயின் யுஎஸ்ஏல ஒரு அசிஸ்டன்ட்ஷிப் கிடைச்சது. அப்ப நான் 84 முடிவுல நான் அங்க வலிக்கிட்டேன். வலிக்கிட்டு 85 நான் அங்க தொடங்கி அடுத்த செமஸ்டர் நான் ஸ்ப்ரிங் செமஸ்டர் அங்க தொடங்கினேன். நான் அடுத்த செமஸ்டருக்கு தனிச்சேனுக்கும் அட்மிஷன் கிடைச்சு அவரும் வந்துட்டேன். அதுக்கு பிறகு நாங்க 2 பேரும் அங்கேயும் ரூம்மேட்டா இருந்தாங்க. கனாலம் ரூம்மேட்டா, அதாவது நாங்கள் படிப்பு முடியும் மட்டுக்கும். அதுக்கு பிறகு அவர் பிஹெச்டிக்கா ரெயின்ஸ்லே பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட் நியூயார்க்குக்கு போக வேண்டி வந்தது. அப்ப நான் தான் கூட்டிக் கொண்டு போய் அவரை விட்டேன் இரவிரவ கார் ஓடி போய். அப்ப தனிஞ்சயன் வந்து சரியான வெரி ஈஸி கோயிங். எங்கள் 2 பேருக்கும் அந்த காலத்துல ஒரு நாளும் ஒரு முரண்பாடும் இருக்கு இல்லை. அவரோட சரியான அமைதியானால் அதே நேரத்துல நியாயமான அறிவு இருக்கு. அவருக்கு அறிவு இருந்ததை நான் உணர்ந்து கொண்டேன். கன விஷயம் அரசியல் மாற்றம் இல்லை, கன பல விதமான துறைகள். அதுக்கு பிறகு எனக்கு தனிஞ்சயனோட தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. கனாகாலத்துக்கு பிறகு நான் நோர்வேக்கு வந்த பிறகு என்னுடைய தம்பி சிட்னியில இருக்கிற ஜெயராம் என்று பேர். உங்களுக்கு சிட்னியில இருக்கிற ஆட்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஆனால் டாக்டர் ஜெயச்சந்திரன் தனிஞ்சயன் பிரதருக்கு தெரியும் கட்டாயம். ஏனென்றால் நான் அவரை இவற்ற பிறந்த நாள் விழாவில் 60வது பிறந்த நாள் விழாவில் சந்திச்சேன் நான் 2019. அந்த டைம்ல நான் ஒரு ஷார்ட் ட்ரிப் கொண்டு மெல்பர்னுக்கு போட்டு வந்தேன். அங்க போய்க்குள்ள தனிஞ்சயனை நான் சந்திக்க வேண்டி வந்தது அவ்வளவு காலத்துக்கு பிறகு. அவரும் அவருடைய மனைவியாரும் வந்திருந்தவர். 2 பேரும் சந்திச்சேன். ஆனால் கன நேரம் கிடைக்கல அவரோட கதைக்கிறதுக்கும். அதுக்கு பிறகு திரும்பி நான் வந்த பிறகு ஒருக்கா கூப்பிட்டு போன்ல காய்ச்சேன் நான் கன நேரம். அதுக்கு பிறகு அந்த உடல்நிலை காரணமா அவர் கொஞ்சம் மெட்டாக்களோட அவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கிறா தெரியாதபடியா அவர் கொஞ்சம் ஷை என்று சொல்லி கேள்விப்பட்டதபடியா நான் அதுக்கு கூப்பிட்டு கரைச்சல் கொடுத்த விரும்பவில்லை. அதுக்கு பிறகு ஆனால் இப்ப இருந்தா போல இந்த மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்தது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி விட்டது. எனக்கு ஒரு மேல ஒரு பெரிய இழப்பு. நல்ல ஒரு மனிதர். நன்றி. நன்றி ரமணன். எங்களுக்கு அவற்ற இடக்கால வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் தெரியல, அதை நீங்கள் அழகா சொல்லி இருந்தீங்க. நன்றி. அதை இன்னும் எங்களுக்கு தனிஞ்சயனை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு. இதுல நீங்கள் நித்யானந்தன் இருக்கிறீங்கள். நீங்கள் நான் தான் elder brother தனஞ்சயன் ராசா. We call him Rasa at home. I left Sri Lanka in 73, so I only had a short, 15 years with him, and he's very quiet, like me, I guess. And after when I went back to get married in 84, I met him, and then he went to US, I think.
and only phone conversation with him. And then when he was in New Zealand, we went there and we spent a bit of time with him. I still can't remember those days. And then when he came to Australia, then we, met a lot of times. But that's the only thing I could say. I think other than he's a nice person and he's very quiet, but he actually has some principles and he always obeys that. I mean, he doesn't deviate. It doesn't matter what other people think, but he doesn't do that anyway. Anyway, his loss is really very, very sad for us, and anyway, I think thanks for the opportunity to share a few words. தேங்க்யூ நித்யானந்தன். நீங்கள் சகோதரராயிருந்து எங்களோட இணைந்து கொண்டதில் நன்றி. அந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டதற்கும். தனவாலசிங்கம், நீரும் அவரோட நெருங்கி பழகின ஒரு ஆள். அதனுடைய ஒரு சில வார்த்தைகள். உங்கள் அழைப்பேட்டிங்க கேட்குதா எல்லாருக்கும்? கொஞ்சம் சத்தம் குறைவா இருக்கு, ஆனால் கேட்குது கதையும். ஓகே, நாங்கள் வேண்டியவாறு இங்கே பங்கு பெற்ற எல்லோருக்கும் நன்றி, மனமார்ந்த வணக்கம். எனக்கும் தெரிஞ்சதுக்குமான உறவு கொஞ்சம் ஆழமானது. நான் தெரிஞ்சேனே 5ஆம் வகுப்பு படிக்க ஒரு 1968, 69, 70 அதாவது யாழ்ப்பாணத்தில் நேமாட்டன் ஒரு சரித்திரம் இடத்துல மகேஸ்வரி வித்தியாசலையும் நாங்கள் படித்த நாங்கள். அப்போ தெரிஞ்ச தந்தையார் அங்கே ஒரு நீண்ட கால ஆசிரியர் இருந்தவர். நாங்கள் கந்தசாமி மாஸ்டர்னு சொல்லுவோம். இப்போ அவர் அப்பனோட வந்து எங்களோட 5ஆம் வகுப்பு இருந்து என்னோட இருந்து படித்தவர். அப்போ எனக்கு அவருடைய நீண்ட காலத்தோட உண்டு. அப்போ எங்களோட வீடு பாடசாலைக்கும் தெரிஞ்சதுக்கும் போகிற வழியில் இருக்கும். அப்போ நாங்கள் வந்து தெரிஞ்ச நாங்கள் படலேன்னு சொல்லுவாங்க, கேட்லேருந்து கதைப்போம். அவசரம் எங்களுக்கு ஸ்கூல் கிட்டத்தட்ட 2 மணிக்கு முடியும். அப்போ அந்த 2லேருந்து நாங்கள் அது அந்த கேட்லேருந்து கதைக்கிறது சின்ன 4 வரையும் போவோம். அம்மா கூப்பிடவா சாப்பிடவான்னு. ஆனால் நாங்கள் அந்த டாபிக் கதைச்சோடனே போவோம். ஹீ கேன் டோக். அது வந்து தெரிஞ்சேன்னு ஒரு ஐடியல் மேன். நீங்கள் ஒரு ஆள் எப்படி இருக்கணுமெண்டா அதுக்கு ஒரு இலக்கணம் என்ன, எந்த வித குன்றவசலே இல்லை. தமிழ் சொல்லுவாங்க ஒரு அப்பழுக்கத்தை தங்கம்னா, அப்படி அதில் நீங்கள் ப்ளஸ் பாடி கேட்டுட்டோம். எந்த வித சச்சரவுக்கும் போக மாட்டேரா. ஆனால் மிகவும் ஆழ்ந்த அறிவு. ரீட்ஸ் அலாட். இந்த தாப்பனியக்கான புத்தகம் பேசியிருந்தவர் நீங்கள் சொல்லியிருக்கணும். இப்போ இங்கே பேசின எல்லாரும் பண்டிதர் நல்ல தமிழ் பேசினவங்க அந்த அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு சும்மாக்கள் அப்படி இருக்கல, கோப்பட மாட்டார். மற்றது சில டாபிக் கழிச்சா நாங்கள் கழிச்சோண்டே இருப்போம். அதுமாதிரி அதிகமான எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமா நான் காட்டிக்கொள்ள மாட்டேன். ஹீ டசன்ட் லைக் எனி பப்ளிசிட்டி. அப்படியே போனது. நாங்கள் பிறகு 71 ஜப்னாண்டு போனாங்க. அப்புறம் ஜப்னாண்டில் 71 to 76 7 வரையும் அவர் இருந்தார். அப்போ வந்து கொஞ்சம் நாங்கள் முந்திருந்த தொடரோட கொஞ்சம் குறைஞ்சிட்டேன்னா டிஃப்ரெண்ட் டிவிஷன். ஆனால் அப்படின்னு நாங்கள் வீட்டு வருவார். இதுலேருந்து கதைப்போம். நான் அங்கே போயிருக்கிறேன். 205 ராமலிங்கம் ரோட் வீட்டுக்கு போயிருக்கிறோம். அங்கே இருந்து முன்னிருந்து கதைப்போம். ஸோ இதை கேட்டோடனே எனக்கு சரியான ஷாக். நாங்கள் அது மட்டும் இல்லை, பிறகு நாங்கள் அந்த தொடர்பு நான் கட்டுப்பத்தே போயிட்டேன், அவர் பிரதனையாக போயிட்டார். பிறகு அந்த பிரச்சனைகள் தொடங்கிட்டுது. அப்போ எங்கிட்ட அந்த கனெக்ஷன்ஸ் குறைஞ்சிடுது. அது பிறகு நாங்கள் 2020 இந்த ஓராயிரம் அமைப்பு இதண்டேக்க வந்து சேர்ந்தார். எந்தவித தயக்கம் இல்லாமல் லைஃப் மெம்பராக சேர்ந்து கொண்டார்.
அப்போ நாங்கள் இளைஞர் சொன்ன மாதிரி எங்களோட மீட்டிங்ஸ் நேரம் 4 hours போகும். அப்போ அங்கே மெல்போர்னில் 3 o'clock ஏர்லி மார்னிங் இருப்பார். வெள்ளாண்மை இது ஒரு அதிசயமான மனிதர் நல்ல வேலை இருந்தவர் என்ன. ஆகவே இப்போ இது ஒரு சரியான இழப்பு. அதாவது வந்து ஒரு உணர்ச்சிபூர்வமான நினைப்பு. ஆனால் இப்படியும் அவற்றை ஆத்மா ஒரு நல்ல சாதனை போகும். அது மட்டுமில்லை, இந்த சம்பவத்தில் அவற்றை குடும்பத்துக்கு வினைஞ்ச டாக்டர் ஜெயச்சந்திரன் இதுக்கப்பா அவரோட பழக்கம். நீங்கள் எல்லாருக்கும் உங்களை ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் நண்பன் தெரிஞ்ச என் ஆத்மா சாந்தியுடைய வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் நன்றி. நன்றி நன்றி தனபாலசிங்கம். எங்களுக்கு தெரியும் நீரும் தனஞ்சயனும் கூடுதலாக உண்டாக வந்து கொண்டு நீங்கள் என்றது உணர்ச்சியான பேச்சாக இருந்தது மற்ற. நன்றி. அடுத்ததாக இந்த ஐஃபோனில் இருக்கிறது பேர் யாருன்னு தெரியல. நீங்கள் ஏதாவது நான் இதில் உடரில் எனக்கு தெரிகிற உடரில் கூப்பிட்டு கொண்டு வரேன். ஐஃபோனுன்ற பேரில் இருக்கிறீங்க, யாருன்னு தெரியல. ஏதாவது வார்த்தைகள் சொல்ல போகிறீங்களா? டாக்டர் ஜெயச்சந்திரன். டாக்டர் ஜெயச்சந்திரனா? நீங்கள் அன்மியூட் பண்ணிப்பட்டு ஏதாவது சொல்ல போகிறீங்களா? ஓகே, அவர் தானே இல்லை. அடுத்ததா கிரிதரன். கிரி கேக்குது. வணக்கம். முதலில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தனஞ்சயனின் இழப்பால் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவரது குடும்பத்தார், நண்பர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு பலர் பேசினார்கள் தனஞ்சயனை பற்றி, அவரது பன்முக ஆளுமையை பற்றி அறியக்கூடியதாக இருந்தது. எனக்கு தனஞ்சயனுடன் அதிகம் பழக்கம் இல்லை. நான் யோசித்து பார்த்தேன் எந்த வகுப்பில் என்னுடன் படித்திருக்கலாம் என்று. ஆனால் தயாநிதி சொன்னார் 72 76 தன்னுடன் படித்தாண்டு. அவன் நான் நினைக்கிறேன் என்னோட 8ஆம் வகுப்பு இளஞ்சியாக்களோட படிக்க 8G படிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஏன்னா தனஞ்சயன்ற நினைவு எனக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு அமைதியான அந்த சிரித்த முகம், அந்த அமைதியான போக்கு, அது மட்டும்தான் பெருசாக ஞாபகம் இருக்கு. மற்றபடி அவர் நண்பர் அனபாயன் எந்த நேரம் அவரை பற்றி கூறுவதுண்டு. நான் நினைக்கிறேன் அனபாயனோட அங்கே யூனிவர்சிட்டியில் 76ஆம் ஆண்டு போய்க்க பிரிடேனியாவில் படித்திருக்கோன்னு நினைக்கிறேன். குறிஞ்சுக்கு மேலே அனபாயன் இருந்த சில அங்கேயுமே உண்டா இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ அவரும் சொல்லுவார் எந்த நேரம் வாசிப்பு பழக்கத்தை பற்றி தனஞ்சயன்ற. அப்போ நான் போன காலத்தில் எனக்கு கூட பழக்கம் இளஞ்சி. நாங்கள் 2 பேரும் அவர் வாசிப்பது எனக்கு தெரியும். ஆனால் அதிகமாக நான் இளஞ்சையுடன் கூட நூல்களை பரிமாறிக்கொள்வதுண்டு. ஆனால் தனஞ்சயன் எனக்கு பெரிதாக ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் படித்த ஞாபகம் உண்டு. அவரது சிரிச்ச முகமும் அமைதியான போக்கும் ஞாபகம் உண்டு. பாடசாலை காலத்திற்கு பிறகு நான் அவரை சந்திக்கவில்லை. இப்போ பின்னர் ஓராயத்தில் வந்த பொழுது அவர் இருப்பதாக அறிந்தேன். அவரது மறைவு எதிர்பாராதது. மீண்டும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி கிரிதரன். அடுத்ததாக தர்ஷன் ஜெயச்சந்திரன் என்று இருக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது வார்த்தைகள்? ஓகே, அவர் அன்மியூட் பண்ணல. அடுத்த பகி என்று ஒரு பேர்ல இருக்கிறீங்க. பகி, நீங்கள் ஏதாவது வார்த்தைகள்? அன்மியூட் பண்ணல. ஈஸ்வரமூர்த்தி நீங்க கதைங்க. ஒரு நிமிஷம்.
கதைக்கலாமா? கதைக்கலாம். கதை ஈஸ்வரமூர்த்தி கதைக்கலாம். ஓம் கதைக்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பூரணமான வாழ்வை வாழ்ந்து தனது இயற்கையை எய்திருக்கும் எமது பாடசாலை நண்பன் பற்றிய நிகழ்வு ஒரு முழுமையான 40 வருடத்துக்கு மேற்பட்ட வரலாற்றை கூறி சென்றிருக்கின்றது. பாடசாலையிலிருந்து விலகிய அந்த நாட்களுக்கு பிற்பாடு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கவில்லை. யுத்தம் என்ற நாடாக எமது தேசம் மாறியதால் உலகின் பல மூலைகளுக்கும் ஊரின் பல மூலைகளுக்கும் செல்ல வேண்டிய சூழல். வாசிப்பதால் ஒரு மனிதன் பூர்ணமடைவான் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர்கள் எம்மை விட்டு பிரிந்த நண்பன். பலரும் கூறிய விடயங்கள் எனக்கு அவருடன் தொடர்புகள் இல்லாவிட்டாலும் கூட தொடர்பில் இருந்த மாதிரியான ஒரு உணர்வலை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு தொடர்பை வெளிப்படுத்திய விதம் ஒரு முழு நீள எபிசோட்டை சொல்லி சென்றதாக உணர்கின்றேன். அவர் வளர்ப்பாலும் அவர் வளர்ந்த விதத்தாலும் திருமணத்துக்கு பிற்பாடு தனது குடும்பம் பிள்ளைகள் என்றாக அவர்களை நெறிப்படுத்திய விடயமாக, அவர்களுடன் நெறிப்பட்டு நடந்த விடயமாக, பொது விடயங்களில் சிறப்பாக ஓராயத்தில் செயற்பட்ட என்ற எல்லா விடயங்களாலையும் பலரும் கூறுவதைப் போல் இங்கே கூற மறந்த ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். மரணத்தின் பின்பும் வாழ்வுண்டு என்றால் அது எமது நண்பருக்கு பொருந்தித்தான் இருக்கின்றது. நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், எப்படி வளர்ந்தோம், எப்படி வளர்க்கப்பட்டோம் என்பது நமக்கான மரணத்தின் பின்னும் நமக்கு ஒரு வாழ்வுண்டு என்றாக எமது நண்பனின் வாழ்வை விட்டு சென்று எமது நண்பனின் வாழ்வை அமைத்து விட்டிருக்கின்றது. சற்று அவசரமாக இருந்தாலும் கூட தடம் பதித்த இந்த காலகட்டம் இன்னும் பேசப்படக்கூடிய மாதிரி அவரின் உறவுகள், நண்பர்கள், ஏனையவர்கள் மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்க போகின்றது. இழப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருப்பதில்லை தான், அது எந்த வயதில் இருந்தாலும் கூட. அந்த வகையில் இதுவும் எங்களுக்கு மனத்துக்குள் சஞ்சலத்தையும் கவலைகளையும் ஏற்படுத்தும். ஆனாலும் கூட இதனையும் கடந்து போக வேண்டும் என்ற மன உறுதியும் அது பற்றிய பார்வையமுடைய நாங்கள் அவரின் நினைவுகளுடன் அவர் தடம் பதித்த விடயங்களை உள்ள சிறப்பான அம்சங்களை எமக்கானதாகவும் எடுத்துக்கொண்டு முன்வருவோம். அவரது குடும்பத்துக்கு, நண்பர்களுக்கு கவலைகளுடன், துன்பங்களுடன், இழப்புகளுடன் நானும் இணைந்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஈஸ்வரமூர்த்தி. அடுத்தது உமாவதி, லண்டன்ல இருந்து நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உமாவதி, நீங்கள் உமாவதி நீங்கள் அன்மியூட் பண்ணிப்பட்டு கதைக்கலாமா? ஓகே. இதுல வேறு யார்? புவனேந்திரன் ஸ்கவுட்டிங்ல அவரோட உண்டாயிருந்திருப்பீர் நினைக்கிறேன். இல்லை பிரேமன், இப்போ குமாரதாசன் அந்த ஸ்கவுட்டிங்கை பற்றி சொன்னால் நாங்கள் எனது உண்மையாக எனது குடும்பத்தார் ஆழ்ந்தாரு அவங்களை தெரிவிச்சுக்கொள்கிறேன். மற்றது என்னன்னு சொன்னால் இட்ஸ் டூ லாங்காக போகாமல் ஒரு கட் ஷோட் பண்ணால் நல்ல நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் இதுக்காண்டி வெயிட் பண்ணி ஆஸ்திரேலியா இருக்கிறார்களுக்கு கொஞ்சம் கூட இடமா
இதில் பூரணி முருகன், நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிடுறீங்க, நீங்கள் ஒரு வார்த்தைகள் சொல்ல போகிறீங்களோ? தேங்க்யூ. நான் தனஞ்சயன்ற யங்கஸ்ட் சிஸ்டர் பூரணி. இதொரு தேங்க்யூ ஃபார் ஆர்கனைசிங் இந்த ஒரு நைஸ் மெமோரியல் கேதரிங். நாங்கள் எங்களோட ஃபேமிலி எல்லாரும் வி டீப்லி மிஸ் ஹிம். நீங்கள் எல்லாரும் பியூட்டிஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ண எனக்கு பல பல ஞாபகங்கள் வந்து போனது. நான் சின்ன பிள்ளையா இருந்தபடியே அவங்கள எல்லாருக்கும் பெருசா என்ன ஞாபகம் இருந்திருக்காது. ஆனா இந்த தனபாலசிங்கம் அண்ணா சொன்ன மாதிரி வாசல்ல நின்று கதைக்கிறது, எனக்கு குமாரதாசன் அண்ணா வீடுகள்ல வந்து போறது எல்லாம் எனக்கு ஞாபகத்துல வந்து போனது. மற்றது எங்கட ஐயா லைக் ஹி ஹேட் அ பிக் கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸ். அப்போ அது வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி, எந்த அண்ணா மேட்ட ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாரையும் ஒரு இணைத்த ஒரு விஷயம் அந்த புக்ஸ் வந்து. நாங்களா இவரை ராசா அண்ணான்னு தான் சொல்கிறோம். நாங்கள் ராசா அண்ணா வந்து வெரி அவர் வந்து ஒரு வெரி ஆவிட் ரீடர். லைக் அவர் இரவு 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி என்றும் ஹி வில் கண்டினியூஸ் டு ரீட். இரவு பகலண்டு பார்க்காம வாசிக்கிற ஒரு ஆள். we all deeply miss him. பட் உங்களோட வார்த்தைகள் அந்த பழைய ஞாபகங்களை மீட்க இப்பவும் பக்கத்துல ராசாண்ணா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். Thank you very much for organizing this beautiful memorial. அவர் ஒரு pure soul. I know he will be in the heaven. There is no doubt. அவர் ஒருத்தருக்கும் தீங்கு செய்யாத வெரி ஹம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல் மைண்ட். அவர் இந்த ஒரு ஈயரும்புக்கு கூட தீங்கு செய்யாத ஒரு ஆளுன்னு சொன்னா அது ராசாண்ணா தான். இவன் ஒரு பூச்சியை கண்டா எடுத்து ஜன்னலுக்குள்ளால வெளியில கொண்டே விடுன்னு சொல்ற ஒரு அண்ணா அவர். ஐ நோ ஹி வில் பி இன் கடவுளுக்கு பக்கத்துல இந்த பேரண்ட்ஸோட இருப்பாருன்றதுல எனக்கு சந்தேகமே இல்லை. தேங்க்யூ ஆல் வெரி 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 மச். நன்றி பூரணி, அழகான வார்த்தைகள். குடும்ப சார்பத்தில் நீங்கள் கலந்து கொண்டு எங்களோட உரையாடினதில் எங்களுக்கும் மன நிறைவு. நாங்கள் இறுதியாக இதை முடிக்க முதல் இதில் வேறு யாரையாவது நாங்கள் கூப்பிட மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் அன்மியூட் பண்ணி போட்டு கஜேந்திரா நிற்கிறீங்களா? கஜேந்திரா ஸ்க்ரீனில் இல்லை. கஜேந்திரா போயிட்டாருன்னு நினைக்கிறேன். மாவதி, நீங்கள் அன்மியூட் பண்ணிடுறீங்க, கதைக்கிறீங்களோ? Thank you for giving opportunity. மாவதி, hello. Can you hear me now? கதைக்கலாம், கேக்குது, சொல்லுங்க. எனக்கு என்னன்னா கலைஞர் வந்து பிரேமச்சந்திரா, தனபாலசிங்கம், தேவலிங்கம், எல்லாரும் இருக்கு, லெவனியான்னு சொல்லி மற்ற எங்கள் மாஸ்டர் ஆரம்பசாமி மற்ற டீச்சர்ஸ் படித்து வைக்கிறது. நாங்கள் எல்லாரும் முன்னே ஒரு அருமையான ஒரு அமைதியான ஒரு அன்பான ஒரு ஆத்மா. அந்த நேரம் நான் யோசிக்கிறேன் கலைஞரை. நாங்கள் எல்லாம் பிரித்து கதைத்து கொண்டிருந்தாலும் அவர் அமைதி சாந்தம் வந்து லிசன் பண்ணுவார், கொள்ளுவார். ஒரு அன்பான இதயம் கொண்ட ஒரு ஆத்மா. இழப்பு வந்து எனக்கு அன்னைக்கு கேட்டு கொஞ்ச நேரம் ஒரு மொமெண்ட் வந்து என்ன அறியாமல் ஒரு என்ன சொல்ற ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை இழந்த மாதிரி ஒரு அதிர்வலையை கொடுத்தேன். அதை நினைச்சு கொஞ்சம் கவலையா இருந்தது. ஆனால் மனத்தை சாந்திப்படுத்தி இருந்தேன். அது பெரிய இழப்பு அளவுக்கு. அவரது குடும்பத்துக்கு எங்களது குடும்ப சார்பாக எங்களது இடங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் அன்பான அமைதியையும் அவர்களுக்கு இறைவன் நல்ல ஒரு தளத்தை கொடுத்து அந்த இழப்பை சரி செய்வார் என்று நான் பிரார்த்திக்கிறேன். மற்ற அவரது ஆத்மா வந்து ஒரு பியோர், தந்தைக்கு சொன்ன நிறைய பியோர் ஒரு சோல், அதை வந்து முத்தி அடங்கியிருக்கும், இறைவனோடு கலந்திருப்பார். அதையும் நான் பிரார்த்தித்து எனது தந்தைக்கு ஊராயத்துக்கு எனது அன்பான நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி மாவதி.
இறுதியாக நாங்கள் இந்த குலா குலா விஷயத்தை குலா குலா செல்லத்துறை வந்து உங்களோட இதையும் பகிர்ந்து கொண்டு ஒரு நன்றி உரையோட இந்த கூட்டத்தை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். குலா, உமக்கான நேரம். ஓகே, வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய தனஞ்சயனுடைய அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் ஓராயம் சார்பாக எங்களுடைய நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, தனஞ்சயனுடன் நானும் 1972ஆம் ஆண்டிலிருந்து 76ஆம் ஆண்டு வரை படிக்கும் காலங்களில் அவர் என்னுடைய வகுப்பிலே தான் அவரும் படித்திருந்தார். அதன் பிற்பாடு நாங்கள் எல்லாம் நான் கட்டுப்பட்டைக்கு சென்று அப்படியே கனடாவுக்கு வந்துவிட்டேன். அதே நேரம் அவருடைய படிப்புகளும் அப்படியே தொடர்ந்து சென்றிருக்கின்றது. இன்று எங்களுடைய இந்த தனஞ்சயனுடைய இந்த நிகழ்வு இப்பொழுது அனைவருடைய அஞ்சலிகளுடைய இதைகளை கேட்கும் பொழுது நிச்சயமாக அவரை பற்றிய எல்லா விதமான கரெக்டர்ஸ் எல்லாரும் சிறப்பாக சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக எங்களுடைய தலைவர் இன்றைய நிகழ்வை மிகவும் சிறப்பாக நடத்தியிருந்தார். அதற்கு எங்களுடைய நன்றிகள் பிரேமச்சந்திராவுக்கு ஓராயம் சார்பான நன்றிகளும், எங்களுடைய தனஞ்சயன் அவருடைய குடும்பத்துக்கும் உரிய இந்த இழப்பு செய்திகளை இதனை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளும். அதே நேரத்தில் எங்களுடைய செயலாளர் குமாரவேல் அவர்கள் அவருடன் இருந்து மெல்போர்னில் அவருடன் பழகியவர். அவருடைய சிறப்பான ஒரு அஞ்சலி நிகழ்வுகளையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன், கேட்டிருக்கிறீர்கள். அதைத் தொடர்ந்து இளஞ்செய அவர்கள் தன்னுடைய நினைவு பகிர்வுகளில் அவரை பற்றி ஒரு ஆழமான சிந்தனை உடையவர் என்றும், அமைதியானவர், அடக்கமானவர், காரணிய இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு ஓராயத்தினுடைய நிகழ்வுகளிலே நடுநிசையை தாண்டி 4-5 மணித்தியாலங்களாவது தன்னை தொடர்ந்து இணைத்து அர்ப்பணிப்புடன் அவருடைய சேவையை பாராட்டி இருந்தார். நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தானமும் தர்மமும் எம்மை காக்கும். அதே போல அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் அந்த தானம் தர்மம் அவர் செய்த அனைத்தும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் காக்கும் என்று கூறியிருந்தார். அதை அடுத்து தயாநிதி அவர்கள் எங்களுடைய இரங்கல் செய்தி, ஓராயத்தின் சார்பாக வழங்கப்பட்ட இரங்கல் செய்தியை வழங்கியிருந்தார். அந்த ஈடு செய்ய முடியாத குறை, நாம் அவரது வாழ்வில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை நாங்கள் கண்டிருக்கின்றோம். எங்களுடைய இனி இல்லை என்ற ஒரு நண்பனை நாங்கள் இழந்திருக்கின்றோம். எப்பவும் ஒரு சிரித்த முகத்துடன் இருக்கும் அவர் ஓராயத்துடன் ஒரு ஆயுள்கால அங்கத்தவராக இருந்து வாழ்ந்தவர் என்பதை நாங்கள் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து குமாரதாசன் அவர்கள் அவருடன் பக்கத்தில் ஒரே இடத்தில் இருந்து வாழ்ந்து அந்த சங்குந்தா இந்து கல்லூரி, நாயமார்கட்டு மகேஸ்வரி பாடசாலை, யாழ் இந்து கல்லூரி, பிராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்த முழு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கூறியிருந்தார். சிறந்த சாதனையாளராக இருந்ததென்றும், சாரணர் இயக்கத்தில் இருந்து எதையும் சகித்து கொண்டும் பொறுத்து கொண்டும் எல்லா விதமான வேலைகளையும் செய்பவர் என்று கூறியிருந்தார். அமைதியாகவும் எளிமை மிக்க நல்லதொரு நண்பன். சிங்கப்பூர், அமெரிக்கா, நியூசிலாந்து என்று எல்லா இடங்களிலும் சென்று மெல்போர்னில் தனது வாழ்வை சிறப்பாக வாழ்ந்த மிக நல்ல அருமையான ஒரு ஆத்மா. நேற்றிருந்தவர் இன்று எங்களுடன் இல்லை என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து முல்லைத்தீவு தேவலிங்கம் அவர்கள் தான் முல்லைத்தீவிலிருந்து யாழ் இந்து கல்லூரியில் இருக்கும் பொழுது பெற்றோர்களை தூரத்தில் இருந்து வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதும் அவருடன் பக்கத்தில் இருந்து அவரோடு தான் இருந்த காலங்களில் தான் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்திருந்த அந்த ஒரு கவலைகளை இல்லாமல் இவருடன் சேர்ந்து படித்து வந்த காலத்தில் இவருடைய உதவியால் தானும் மிகவும் சிறப்பாக கல்லூரியில் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்ததாக கூறி வயதுக்கு மேலான ஒரு ஆலோசனையை சொல்லக்கூடியவர்களும் ஞாபகம் மதிப்புக்குரியவர் என்று அவர் கூறியிருந்தார். அடுத்ததாக சந்திரமோகன், அவரும் இழப்பை ஈடு செய்ய முடியாதது, நாவல்களை தாங்கள் பரிமாறிக்கொண்ட விடயங்களை எல்லாம் எங்களுடன் சேர்ந்து கதைத்து கொண்டிருந்தார்.
அவருடைய குடும்பங்களுக்குரிய அனுதாபங்களையும் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து எங்களுடைய ஆறுமுகசாமி மாஸ்டர் அவர்கள் பழைய மாணவர்கள் முன்னேற்றம் பற்றி தாங்கள் கதைத்துக் கொண்டிருந்த ஒரு காலத்தில் இப்படியான ஒரு துக்கமான செய்தியை கேட்டு வருத்தமடைந்ததாக கூறியிருந்தார். ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்த இந்த மாணவர் எங்களுடைய சங்கத்தில் ஆய்வுக்கால அங்கத்தவர்களாக இருந்த அந்த இழப்பு மிக மிக கவலையாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவன் மீது பழியை சுமத்தி குடும்பத்தார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொண்டார். அதே மாதிரி VS சிவகுமார் அவர்களும் கூறியிருந்தார், தன்னுடைய 8ஆம் வகுப்பில் 8Bயில் படித்திருந்ததை நினைவு கொண்டு யூனிவர்சிட்டிஸ் அந்த கோவிலில் தாங்கள் அவரை கண்ட காலங்களையும் கண்டு பேர் புகழுக்காக ஓடாமல் தான் மிகவும் சிம்பிளான பியூரான சோல் என்று சொல்லி அடுத்த பிறப்பில் அவர் நல்லதொரு பிறப்பை எடுப்பார் என்று கூறிக்கொண்டு தன்னுடைய அஞ்சலியை தெரிவித்திருந்தார். அடுத்ததாக நோர்வேயிலிருந்து ரமணன் அவர்கள் அவருடைய இழப்பை கேட்டு மிகவும் சொக்காக இருந்ததாகவும், சென்ட் ஜோன்ஸில் இருந்து பெர்தேனியாவில் இருந்து விவசாய பீடத்தில் தாங்கள் படித்த காலங்களில் தனஞ்சயன் கணித பிரிவிலே இருந்து படிப்பை முடித்து அசிஸ்டன்ட் லெக்சராக இருந்த காலத்தில் தான் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்டில் வேலை செய்திருந்ததாகவும், அவருடைய ரூமில் தான் குறிஞ்சி குமரன் கோவிலுக்கு பின்னால் இருக்கிற ரூமில் இருந்து தாங்கள் இருந்த காலங்களை நினைவு காட்டி ராயட்ஸில் தாங்கள் காட்டுக்குள் ஒழித்திருந்த அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்திருந்தார். பின்னர் அவர் திரும்ப USA-யில் ஒன்றாக படித்தவற்றையும் இங்கு கூறியிருந்தார். அவருடைய ஞாபகங்களையும் எங்களுக்கு அவருடைய வாழ்க்கையின் பின்புலங்களையும் ஓரளவுக்கு எங்களுடன் ஷேர் பண்ணியிருந்தார். அதைத் தொடர்ந்து நித்யானந்தனும் தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் மெமரி இருந்ததாகவும், நாங்கள் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அதில் இருந்தவர் மிகவும் நைஸ் பர்சன், குவாய்ட் பர்சன் என்று சொல்லியிருந்தார். அடுத்ததாக எங்களுடைய தனபால சிங்கம் எங்களுடன் உண்டாக படித்தவர். அவர் நாயன்மார்காட்டில் இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததையும், இருவருக்குமான உறவு 5ஆம் வகுப்பிலிருந்து ஆழமாக இருந்ததாகவும், கந்தசாமி மாஸ்டருடன் தாங்கள் எல்லோரும் படித்த காலங்களையும், மணிக்கணக்காக படலையில் இருந்து கதைத்த அனுபவங்களையும், அவரை பற்றிய அப்பழுக்கற்ற தங்கமான மனிதர், கோவப்பட மாட்டார், பெயர் புகழுக்கு அலட்டி கொள்ள மாட்டார், 205 ராமலிங்கம் ரோட்டில் இருந்த அனுபவங்களை மிகவும் சிறப்பாக எங்களுடன் கூறியிருந்தார். குடும்பத்தார்களுக்கு அவருடைய ஆழ்ந்த இலக்கத்தை தெரிவிக்கும் பொழுது கூட அவருடைய உணர்வுபூர்வமான உணர்ச்சிகளை அந்த அஞ்சலியில் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீதரன் அவரை பன்முக ஆளுமை உள்ளவர்களாக சித்தரித்து அவருடைய காலத்திலே அனபாயனுடன் சேர்ந்து புத்தகங்கள் படித்த இதுகளை ஞாபகப்படுத்தி கொண்டார். அதற்கு அடுத்ததாக ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் குறிப்பிடும் பொழுது, ஒரு பூரணமான வாழ்வை வாழ்ந்து முழுமையாக 40 வருடங்கள் சிறப்பாக வாழ்ந்தவர், வாசிப்பால் வாழ்வில் உயர்வடைந்த நண்பன், ஒரு முழுநீள எபிசோடை தாங்கள் கண்டதாக அவருடைய இந்த செய்தியிலிருந்து தான் கண்டதாக அனுபவத்தை கூறியிருந்தார். மரணத்தின் பின் வாழ்வு உண்டு என்று சொன்னால் அதுக்கு உதாரணம் தனஞ்சயன் என்று எங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்திருந்தார். சற்று அவசரமாக எங்களை விட்டு இவர் சென்றிருந்தாலும் அவருடைய நினைவுகளுடன் நாங்கள் தொடர்ந்தும் வாழ்வோம் என்று கூறியிருந்தார். அடுத்ததாக அவருடைய சகோதரி பூரணி முருகன் அவர்கள் தான் வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் தனபால சிங்கம் குமாரதாசன் அண்ணா அவர்களுடைய அந்த அவருடைய கதைக்குள்ள அந்த நினைவுகளை ஞாபகப்படுத்தி, அவர் அண்ணா ஒரு மிகவும் ஒரு பியூரான சோல், அவர் எப்பவும் ஒரு ஈயரும்பு கூட தீது செய்யாத ஒரு அண்ணா, அவருடைய இழப்பை இட்டு மிகவும் கவலையாக இருந்தாலும் நான் இந்த ஓராயம் செய்கின்ற இந்த அஞ்சலி நிகழ்வை மிகவும் சிறப்பாக கௌரவமாக கூறிக்கொண்டார். அடுத்ததாக நிவேதிகா எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதானே அவருடைய மகள். அந்த மகள் அப்பாவினுடைய இழப்பை இப்பொழுது நிகழ்த்த முடியாது. அவருடைய சகோதரிகள், அவருடைய அம்மா, இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் அவை பார்க்கும் பொழுது எங்களுக்கு தனஞ்சயனை நாங்கள் பார்க்கின்ற அந்த ஒரு நினைவு எங்களுக்கு தெரிகிறது. நிச்சயமாக தனஞ்சயனுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் அவாவில் தெரிகிறது. மிகவும் சிறப்பான ஒரு தனஞ்சயனுடைய தன்னுடைய வாழ்விலே மிகவும் அமைதி எளிமை மிக்க ஒரு நண்பனை நாங்கள் இழந்து விட்டோம். தனஞ்சயன் இப்போதவுடன் மறைந்தாலும் அவருடைய நற்பண்புகள் நினைவுகளில் எப்பொழுதும் இருக்கும். இந்த துயரமான நேரத்தில் எங்கள் எல்லோருடன்
தனஞ்சயன் சகோதர சகோதரிகள், குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் எல்லோரும் எமது ஓராயம் சார்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கின்ற அனைவருக்கும் நாம் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் இன்று எம்முடன் வாழாவிட்டாலும், அவருடைய பூத உடல் இன்று எங்களுடன் இல்லாமல் இருந்தாலும், அவருடைய பிள்ளைகள் அவர்களுடன் தொடர்ந்தும் எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பார். அந்நேருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக ஓராயம் சார்பாக நாங்கள் எல்லோரும் பிரார்த்திப்போமாக. நன்றி, வணக்கம். பிரேம், நீங்கள் முடிக்கலாம் நினைக்கிறேன். பிரேம், நீங்கள் மியூட்ல நிற்கிறீங்க. நன்றி குலா. அழகாக நீங்கள் சமரைஸ் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியிருந்தீங்க. நன்றி. இதை நாங்கள் முடிக்க முதல் சிவா சிஎன்ஸ் ஒரு ஆள் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஏதாவது சொல்ல போறீங்களா? நாங்கள் இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். சிவா, இல்லை வேறு கதைக்கு இல்லைன்னு சொல்லிச்சேன்னா நாங்கள் இனி வேறு யாராவது கடைசி சந்தர்ப்பம் நாங்கள் இந்த ரெக்கார்டிங்கை நிப்பாட்டி கூட்டத்தை முடிக்க போகிறோம். வேறு ஏதாவது வார்த்தைகள் சொல்ல போகிறீங்களா? இல்லையாண்டா நாங்கள் ஆஃபிஷியலாக இந்த தனவால் நீ தான் இந்த ஆர்கனைஸ் பண்ணிடுற ஒரே யாராவது ஏதாவது கதைக்கும் தெரியுமா நமக்கு? ஜெயச்சந்திரன் இருந்து வரும் முதல் இப்போ பெரிய இருக்கு. ரேவதி ஜெயச்சந்திரன் கைப்பற்றாவோ மியூட் பண்ணி இருக்கிறீங்க. மியூட் எடுத்துட்டு கதைக்கிறேன்டா கதைக்கலாம். ரேவதி ஜெயச்சந்திரன். ஓகே, அது முடிப்போம். ஓகே, ஆஸ்திரேலியாவில் லேட் நினைக்கிறேன். ஓகே, நிவேதிதா, நீங்கள் வேறு யாரும் உங்களோட பக்கத்துல இருந்து யாராவது வார்த்தைகள் சொல்லுங்க நிவேதிதா. நல்லது. நேரங்கள் 1:30 மணித்தியாலம். ஒரு ஒரு ஆத்மபூர்வமான ஒரு இரங்கல் நிகழ்வு இது. எமது பாடசாலை மாணவர்கள் 50 வருடத்துக்கு முந்தைய நினைவுகளை மீட்டார்கள். முக்கியமாக குமாரவேல் அவர்கள், தனஞ்சயன் அவர்களின் குடும்பத்தினர் பகிர்ந்து கொண்ட பதிவுகளின் அடிப்படையிலே ஒரு விரிவான தனஞ்சயனை பற்றிய தகவலையும் குமாரதாஸ் தந்த தகவல்களும் எமக்கு தெரியாத பக்கங்களையும் காட்டின. எம்மவர் நிலை நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து அமெரிக்கா, சிங்கப்பூர், நியூசிலாந்து என்று அலைந்து அவர் கடைசியாக மெல்பேர்னில் வந்து தனது வாழ்க்கையை முடித்து கொண்டுள்ளார். எமது நாட்டின் நிலைமையை எமக்கு இது உலகம் முழுக்க இவ்வாறு ஆக்களை ஓட வைத்தது. சிலர் அதிர்ஷ்டவசமாக ஒரு நாட்டிலேயும் மாறி இருந்துருவார்கள். தனஞ்சயன் 4-5 நாடுகளுக்கு மூவணி உள்ளதில் அவரின் கடும் பிரயத்தனமான உழைப்பையும் குடும்பத்தை நோக்கிய ஒரு சேவை மனப்பான்மையும் காட்டியுள்ளது. இவ்வாறான இரங்கல் நிகழ்வுகள் மிக முக்கியம். எமது நண்பர்களுக்கு நினைவுபடுத்தி தனஞ்சயன் போன்ற ஒரு நல்ல உயிரை எமக்காக தனது நேரத்தை செலவழித்து ஓராயம் தான் சுவீனமுற்றிருந்த காலத்திலும் ஓராயத்தின் முன்னேற்றத்தை விரும்பிய ஒரு நல்ல உயிருக்கு நாங்கள் வைத்த இந்த இரங்கல் நிகழ்வைக்கு அதை ஒழுங்குபடுத்திய உங்கள் அனைவருக்கும் நானும் இதில் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு நானும் இதை நிறைவு செய்ய விரும்புகிறோம். மிக நன்றி பிரேமச்சந்திரன். இந்த ஆடியோவின் காணொளியை தனஞ்சயன் குடும்பத்திலிருந்து நீங்கள் பகிர்ந்து கொள்வது நல்லது. அதை பின்பு செய்யுங்கள். நிச்சயமாக லஞ்சி. நாங்கள் நிவேதிதா, நாங்கள் இந்த ரெக்கார்டிங்கை வந்து குமார்கிட்ட ஷேர் பண்ணுறோம். குமார் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவார். அப்போ நீங்கள் சரி, நாங்கள் ரெக்கார்டிங்கை நிப்பாட்டுறோம். வேறு எதுவும் கதைக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னால்